இன்றைய செய்தித்தாள்களில் எந்தெந்த செய்திகள் தலையங்கத்தில் இடம்பெற்றிருக்கு, அந்த செய்தித்தாள்கள் எப்படி கொண்டு போயிருக்கு அப்படின்றத விளக்கறதுக்காக இணைகிறாரு எம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரகுமான் அவர்கள். ரகுமான் சார், குட் மார்னிங். இனி உங்களிடம். குட் மார்னிங் ஹாசினி. இன்றைய நாளிதழ்களினுடைய முதல் பக்கத்தின் முக்கிய செய்தி என்று எடுத்துக்கொண்டால் அது அமெரிக்கா ட்ரம்ப் வரி விதித்திருப்பது தொடர்பான செய்தி. ஏற்கனவே இந்திய பொருட்களுக்கு 50 விழுக்காடு வரி விதித்திருந்தார். தற்பொழுது மருந்து பொருட்களுக்கு, அமெரிக்காவிற்கு இறக்குமதியாகும் எல்லா மருந்து பொருட்களுக்கும் 100 விழுக்காடு வரி விதித்திருக்கிறார் அதிபர் ட்ரம்ப். அது மட்டுமல்ல, மேலும் சில பொருட்களுக்கும் கூட, அதாவது ஹெவி டியூட்டி ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கனரக லாரிகள், அப்படிப்பட்ட அந்த லாரிகளுக்கு 25 விழுக்காடு வரி விதித்திருக்கிறார். அதே போல் ஃபர்னிச்சர், கிச்சன் கேபினட்ஸ், பேத்ரூம் வேனிட்டிஸ், இந்த ஃபர்னிச்சர், இந்த ஐட்டங்களுக்கு ஒரு 30 முதல் 35 விழுக்காடு வரி விதித்திருக்கிறார். இது இந்தியாவிற்கான வரி அல்ல. அங்கு பொதுவாக அமெரிக்காவிற்கு இறக்குமதியாகும் இந்த மருந்து பொருட்கள், இந்த ஹெவி டியூட்டி ட்ரக்ஸ், இந்த ஃபர்னிச்சர் போன்ற பொருட்களுக்கு இந்த வரி விதிப்பை அவர் அறிவித்திருக்கிறார். இதற்கு அவர் காரணமாக சொல்லியிருப்பது, இந்த பொருட்கள் எல்லாம் அமெரிக்க சந்தையில் வெள்ளம் போல் குவிகின்றன, அதை தடுப்பதற்காக இப்படி ஒரு வரி விதிப்பை விதித்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த மருந்து பொருட்களை பொறுத்தவரையில் அது இந்த பேட்டன்ட் வாங்கிய மருந்துகள் அல்லது பிராண்டு பெயரில் விற்கப்படும் மருந்துகளுக்கு மட்டும்தான் இந்த 100 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜென்ரிக் மெடிசின் என்று சொல்லக்கூடிய அந்த பொது பெயரிலான மருந்துகள் என்று வரும்பொழுது அதற்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்தியாவிற்கு பாதிப்பில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. காரணம், இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு மருந்துகள் ஏற்றுமதியானாலும் கூட பெருமளவில் அவை இந்த ஜென்ரிக் மெடிசின்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பொது பெயரிலான மருந்துகளாகத்தான் ஏற்றுமதி ஆகின்றன. அவை ஆஃப் பேட்டன்டட் என்று சொல்கிறார்கள், காப்புரிமை பெறாத அல்லது பிராண்டு பெயரில் இல்லாத மருந்துகள் என்பதால் இந்தியாவிற்கு பாதிப்பில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் ட்ரம்ப் அமெரிக்கன் சந்தையில் வெளிநாட்டு பொருட்கள் குவிவதை தடுப்பதற்கான ஒரு காப்பு கொள்கை போல, ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷர் போல இந்த வரி விதிப்பை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இந்தியாவிலும் கூட பிரதமர் மோடி உள்நாட்டு பொருட்களையே வாங்குங்கள், உள்நாட்டில் தயாரித்த பொருட்களை வாங்குங்கள், வெளிநாட்டு பொருட்களை வாங்காதீர்கள் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கு அவர் அந்த அபராத நடவடிக்கை எடுக்கிறார் என்றால் இங்கு இவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த இரண்டும் நமக்கு சொல்லும் அடிப்படையான செய்தி ஒன்றுதான். இது உலகமயமாக்கலின் காலம் என்றாலும் கூட உலகமயமாக்கல் என்பது தோல்வியடைந்து விட்டது. ஏனெனில் இந்த உலகமயமாக்கல் என்பதை பார்க்கும் பொழுது அந்தந்த நாடுகளினுடைய நலன்கள் பாதிக்கப்படும் பொழுது இந்த உலகமயமாக்கலுக்கு எதிராகவே இந்த முதலாளித்துவவாதிகள் திரும்பி விடுகிறார்கள் என்பதை குறிக்கும் வகையில் தான் அந்த செய்தி இருக்கிறது. இதே போல முதல் பக்கத்தில் இடம்பெற்றக்கூடிய மற்றொரு செய்தி என்று பார்க்கும் பொழுது அந்த லடாக் வன்முறை தொடர்பாக அந்த சுற்றுச்சூழலியல் செயல்பாட்டாளர் சோனம் வாங்சுக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த லடாக் யூனியன் பிரதேசத்தை அரசமைப்பு சட்டத்தினுடைய 6வது அட்டவணையில் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்ப்பதன் மூலமாக பழங்குடியினருக்கான சிறப்பு உரிமைகள், நிர்வாக உரிமைகள் கிடைக்கும் என்று அந்த மக்கள் தொடர்ந்து 6 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த 6 ஆண்டு போராட்டங்களுக்கு பிறகுதான் அண்மையில் அவர்கள் தனி மாநில அந்தஸ்து கோரியும் அரசமைப்பு சட்டத்தினுடைய 6வது அட்டவணையில் சேர்க்க கோரியும் ஊர்வலமாக சென்றார்கள். அது லே பகுதியில் ஒரு கலவரமாக முடிந்தது. அதில் ஒரு 5 பேர் கொல்லப்பட்டார்கள், பலர் காயமடைந்தார்கள். அங்கு கிட்டத்தட்ட ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இதற்கு காரணம் அந்த சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர் வாங்சுக் தான். அவர் இந்த தனி மாநில அந்தஸ்து அரசமைப்பு சட்டத்தில் 6வது அட்டவணையில் சேர்க்க கோரி அவர் உண்ணாவிரதம் இருந்ததன் காரணமாகத்தான் இப்படி ஒரு கலவரம் வெடித்து விட்டது. அவருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கிறதா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறார்கள் என்றெல்லாம் செய்தி வெளியானது. தற்போது அவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 6 ஆண்டுகளாக அந்த மக்களின் கோரிக்கைகளை கவனிக்காமல் புறந்தள்ளிய மத்திய அரசு இப்படி திடீரென ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அரசியல் அரங்கில் அதிர்வலைகள் என்று பார்க்கும் பொழுது பீகாரில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்த ஒரு திட்டம் மிக முக்கியமாக இடம்பெறுகிறது. 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்திருக்கிறார். அது மகளிர் தொழில் முனைவோரை உருவாக்குவதற்கான ஒரு திட்டம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அரசியல் அரங்கில் ஏன் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், பீகாரில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இப்படி தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கே ஏதோ ஒரு திட்டத்தின் பெயரில் செலுத்தப்பட்டாலும் கூட அது வாக்கு செலுத்துகின்ற முடிவை அது பாதிக்கக்கூடும் என்கிற ஒரு கருத்து எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த 10,000 ரூபாயோடு அது நின்று விடாது. இந்த 10,000 ரூபாயை பெண்கள் தொழில் முனைவுக்கு பயன்படுத்தினால், திறம்பட பயன்படுத்தினால் அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது பீகார் அரங்கில் அந்த தேர்தல் முடிவுகளை மாற்றக்கூடியதாக இருக்கக்கூடும் என்று கூட கருதப்படுகிறது.
நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நயினார் நாகேந்திரனுடைய பேட்டி ஒன்றை தினகரன் நாளிதழ் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் கூட்டணி தொடர்பான எல்லா கேள்விகளுக்கும் டிசம்பருக்குள் விடை கிடைக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்று தினகரன் நாளிதழில் போட்டிருக்கிறார்கள். அப்படியானால் இப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் கூட்டணி தொடர்பாக இன்னும் விடை கிடைக்கவில்லையா என்ற ஒரு கேள்வி அதை எழுப்புவது போல இருக்கிறது. இந்த விஜயினுடைய சனிக்கிழமை பிரச்சாரத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிண்டலடித்ததும் கூட பரவலாக எல்லா நாளிதழ்களும் இடம்பெற்றிருக்கிறது. தான் சனிக்கிழமைகளில் மட்டும் பிரச்சாரம் செய்பவன் அல்ல, எல்லா நாட்களிலும் பிரச்சாரம் செய்பவன் என்று அவர் கூறியிருக்கிறார். அது மறைமுகமாக விஜயை தாக்கியிருப்பதாக கருதப்படுகிறது. இதே போல சீமான் ஒரு மற்றொரு விஜய் விமர்சித்திருக்கிறார். அவர் உப்புமா கிண்டி கொண்டிருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். திமுகவிடம் இருந்து 2 இட்லி, அதிமுகவிடம் இருந்து 2 தோசை, இன்று எல்லாத்தையும் சேர்த்து அவர் உப்புமா கிண்டுகிற ஒரு அரசியல்வாதி என்பது போல அவர் விமர்சித்திருக்கிறார். அதே போல அந்த சனிக்கிழமை பிரச்சாரம் குறித்தும் கூட அவர் சில கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அவர் தன்னையும் புகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆப்பிரிக்காவினுடைய இந்த பர்கினா ஃபாசோவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய அந்த இப்ராஹிம் ட்ரோரோ என்பவரை அந்த நாட்டு சீமான் என்று சொல்கிறார்கள், ஆனால் இங்கு எனக்கு எந்த மதிப்பும் இல்லை என்பது போல அவர் பேசியிருக்கிறார். இதற்கு நடுவே இந்த ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஒரு திருமண நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு திருமண நிகழ்ச்சியில் தற்செயலான சந்திப்பு என்பது போல இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கும் போல என்று கருத இடமளிக்கக்கூடிய வகையில் அவர்கள் அங்கு ஒரு 10 நிமிடங்கள் வரை இருவரும் பேசியிருக்கிறார்கள் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. புவிசார் அரசியல் நகர்வுகள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது நேட்டோவினுடைய தலைவர் இந்தியா ரஷ்யாவை தொடர்புபடுத்தி ஒரு கூறிய கருத்துக்கு இந்தியா கடுமையான மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதிபர் புதினை தொடர்பு கொண்டு நீங்கள் உக்ரைன் போர் தொடர்பான உங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியதாக அவர் நேட்டோ தலைவர் கூறியிருந்தார். அது முற்றிலும் தவறான கருத்து. அப்படிப்பட்ட கருத்துக்கள் எதுவும் பேசப்படவில்லை என்பது போல இந்தியா மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதற்கு நடுவே அதிபர் ட்ரம்போடு பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீஃபும் அந்நாட்டு இராணுவ தளபதி அசீம் முனிரும் அவரை சந்தித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஐநா சபையில் பேசிய பாகிஸ்தான் பிரதமர் இந்தியாவோடு விரிவான ஒரு பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று அவர் கூறியிருக்கிறார். அதே ஐநா சபை பொதுக்கூட்டத்தில் பேசிய நேத்தன்யாகு ஹமாஸை ஒழிக்கும் வரை அந்த காசாவில் போர் ஓயாது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் பேசும்போது பலரும் வெளிநடப்பு செய்து வெளியேறிவிட்டார்கள். அதே நேரத்தில் அவர் அந்த ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நியூயார்க் சென்ற அந்த விமான பாதை குறித்து ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாகு ஒரு போர் குற்றவாளி என்று சர்வதேச நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டவர். அவர் வார் கிரிமினல் என்பதால் அவர் ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகள் கைது செய்யக்கூடும் என்ற ஒரு அச்சம் நிலவுகிறது. எனவே அவர் அமெரிக்காவிற்கு செல்லக்கூடிய வழக்கமான ஒரு பாதையை தவிர்த்துவிட்டு ஒரு 600 கிலோமீட்டர் சுற்றி சென்றார் என்ற ஒரு செய்தியும் கூட இடம்பெற்றிருக்கிறது. ட்ரம்பும் இது காசா தொடர்பான ஒரு பாலஸ்தீனம் தொடர்பான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். காசா அந்த மேற்கு கரை இரண்டும் தான் தற்பொழுது பாலஸ்தீனம் என்று கருதப்படுகிறது. அந்த மேற்கு கரையை தங்கள் நாட்டோடு இணைத்துக் கொள்வதற்கு ஒரு இஸ்ரேல் ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்கிறது. அதை ஒருபோதும் அமெரிக்கா அனுமதிக்காது என்று ட்ரம்ப் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். கண்ணில் பட்டதில் கவனம் ஈர்த்த செயலி என்று பார்க்கும்போது 1,24,000 கோடி ரூபாய் கொடுத்து டிக்டாக் செயலியை அமெரிக்கா வாங்கி இருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவில் இந்த டிக்டாக் செயலினுடைய செயல்பாட்டை அங்கு இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனம் என்று கட்டுப்படுத்தும். அமெரிக்க நிறுவனத்தினுடைய பங்கு 80 விழுக்காடாகும், சீன நிறுவனத்தினுடைய பங்கு 20 விழுக்காடாகவும் இருக்கும் என்கிற வகையில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 26 புதிய நூல்களை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். 146 நூலக கட்டங்களை திறந்து வைத்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி. இது சமூக அக்கறை சார்ந்த மிக முக்கியமான செய்தி. டிக்டாக் செயலில் மூழ்கி கிடக்கக்கூடிய தலைமுறை என்னாகும், ஆனால் அதே நேரத்தில் நூலகங்களுக்கு சென்று நூல்களை படிக்கக்கூடிய தலைமுறை என்னாகும் என்கிற ஒப்பீட்டிற்கு அது உதவும். வைக்கம் 6 குட்டி சிறை என்பது பெரியார் நினைவகமாகிறது. 1924-32 காலகட்டத்தில் இந்த வைக்கம் போராட்டம் நடைபெற்றது தீண்டாமைக்கு எதிராக. அதில் தந்தை பெரியாரும் பங்கேற்று வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை பெற்றார். அப்பொழுது அவர் இங்கு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 6 குட்டி என்கிற அந்த சிறை பகுதி அவருடைய நினைவகமாக மாற்றுவதற்கான அந்த நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்திருக்கிறது. ஹாசினி.